அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கின்றது. ஆம், இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கின்றது. நாட்டுப்பற்று என்பது அவனுடைய செயல்களில் இருந்து தெரிகின்றது. ஒரு செயலை அவன் சரியாக செய்கின்றான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய நாட்டுப்பற்றே. தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும், தனக்கான செயலை தான் சரியாக செய்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திர நாளன்று என்னுடைய அழகிய கொடியை நான் பார்க்க வேண்டும் என்று பள்ளிக்கு செல்லும் மாணவனாக இருக்கட்டும், கல்லூரிக்கு செல்லும் இளைஞராக இருக்கட்டும், அந்த வந்தே மாதரம் என்கின்ற கோஷம் காதில் எழும்பொழுது நாட்டுப்பற்று உள்ளிருந்து வருகின்றது. நாட்டுப்பற்று என்பது நம்முடைய ஒவ்வொரு செயல்களில் இருந்து தெரிகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டுப்பற்றை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகின்றார் என்பது நம்முடைய செயல்பாட்டின் மூலம் தெரிகின்றது. முக்கியமாக குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் என் கல்லூரிக்கு நான் செல்ல வேண்டும், அங்கு கொடியேற்றுவார்கள். என்ன நாட்டிற்காக தியாகம் செய்த தியாகிகளை எண்ணி நான் பெருமைப்பட வேண்டும், அவர்களின் செயல்களை நான் புகழ வேண்டும். இன்று நான் சுதந்திரமாக 78வது சுதந்திரத்தை கொண்டாடுகின்றேன் என்றால் அதற்கு முக்கிய பங்கு என்னுடைய சுதந்திர தியாகிகளே. அவர்கள் செய்த தியாகத்தால் தான் இன்று நாட்டுப்பற்றுடன் நான் இருக்கின்றேன். இத்தனை பேர் உயிர் நீத்துள்ளார்கள், இவர்களுக்காவது நான் நாட்டுப்பற்றுடன் இருக்கக்கூடாதா என்ற எண்ணம் என்னுள் வருகின்றது. நாட்டுப்பற்று என்பது ஒரு மனிதனிடம் இளைய வயதிலிருந்தே பிறக்கின்றது. பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் செல்கின்றார்கள். அங்கு பள்ளி பாட புத்தகத்தில் படிக்கப்படும் பாடங்களே அவர்கள் மனதில் ஆழ்ந்திருக்கின்றது. ஒரு தியாகி நம் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்திருக்கின்றார், இப்படியெல்லாம் அடி வாங்கி இருக்கின்றார், இப்படியெல்லாம் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கின்றார், தூக்கில் இடப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல்களை எல்லாம் அவர்கள் அறியும் பொழுது ஒரு சுதந்திரம் என்பது நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை, பல தியாகிகளின் உணர்வால் தான் கிடைத்துள்ளது என்று இளைஞர்களுக்குள் நாட்டுப்பற்று வளர்கின்றது. நம் நாட்டு சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை தாண்டி சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டுப்பற்று என்பது நம்முடைய உள்ளார்ந்த அன்பில் இருந்து தொடங்குகின்றது. நாட்டுப்பற்றுடன் நாம் இருக்கும் பொழுது பாரதியாரை கண்டோம், பாரதிதாசனை கண்டோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை கண்டோம் என பல தியாகிகளை கண்டோம். அவர்களின் தியாகத்தை கண்டோம். தியாகத்தை பார்க்க பார்க்க அவர்கள் சிந்திய ரத்தத்தை பற்றி பேச பேச நம்முள் நாட்டுப்பற்று வளர்கின்றது. அதனால் தான் இன்று வரையில் சுதந்திர தினமும் குடியரசு தினமும் நம்முடைய இளைஞர்கள் கையில் மிக எழுச்சியாக கொண்டாடப்படுகின்றது. 78வது சுதந்திர தினம் இப்பொழுதுதான் சென்றது. எங்கள் கல்லூரியில் அனைவரும் கல்லூரிக்கு வந்து தன்னுடைய வீர தியாகத்தையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்தார்கள். இதிலிருந்தே தெரியவில்லையா, நாட்டுப்பற்று இளைஞர்களிடம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாட்டுப்பற்று இல்லையெனில் இளைஞர்கள் நாட்டை பற்றி கவலையே படாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் நாட்டுப்பற்று என்பது இளைஞர்கள் மனதில் இருக்கின்றது. அதனால் தான் இன்று வரையில் சிறு குடியில் இருந்த தியாகி விஸ்வநாத தாஸ் என்கின்ற சுதந்திர தமிழக போராட்ட வீரரை கூட இன்று நாம் நினைவில் வைத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நாட்டுப்பற்று இளைஞர்களிடம் இருக்கின்றது. தலைப்பு அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று வளரவில்லை. என் அன்பு கூர்ந்த நல்லுலகத்திற்கு இங்கு நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், இந்த நாட்டிற்கு நாம் சுதந்திரம் பெற்றோம் இல்லையா, இந்த நாட்டிற்கு நாம் சாதாரணமாக சுதந்திரம் பெறவில்லை. பல ரத்தங்களை தந்து பல தியாகத்தை செய்து ஏன் தூக்கு மேடையை முத்தமிட்டு பல பேரெல்லாம் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள்.